பாஸ், தேர்ஸ்டே ப்ரீ மார்க்கெட் ஓப்பனிங் எப்படி இருக்குன்னு சொல்கிறீங்களா? நேற்று யூஎஸ் ஃபெட்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. 4.25லேருந்து 4.5 வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. இதனால் அமெரிக்க மார்க்கெட் நேற்று ஃபுல்லாக ஹெவி பாசிட்டிவ் சைன்லேயே முடிஞ்சிச்சு. நாஸ்டாக் S&P எல்லாமே 1% மேலேயும், டவ் ஜோன்ஸ் 0.98% மேலேயும் நேற்று பாசிட்டிவாக க்ளோஸ் ஆச்சு. இன்னைக்கு காலையில் ஏஷியன் சென்ஸ் எல்லாம் கொஞ்சம் மிஸ்டப்பாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நம்ம சைனா மார்க்கெட் கொஞ்சம் ஃபாலோ ஆகியும் ஏஷியா டவ் எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அமெரிக்காவில் ஒருவேளை இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த ஃபண்ட்ஸ் எல்லாமே சைனா நோக்கி வந்திருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் நேற்று சைனா மார்க்கெட் எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்துச்சு. ஆனால் அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஹோல்ட் பண்ணதுனால இன்னைக்கு காலையில் சைனா மார்க்கெட் கொஞ்சம் ஃபாலோ இருக்கு. ஏஷியா டவ் 0.4% பாசிட்டிவாக இருக்கு. சைனா மார்க்கெட் அண்ட் ஹேங்ஸிங் 1% ஃபாலோ ஆயிருக்கு. எட்ஜஸ் நிஃப்டி 0.29% பாசிட்டிவாக இருக்கு. இன்னைக்கு ஜப்பான் மார்க்கெட் ஹாலிடே. எட்ஜஸ் நிஃப்டி பாயிண்ட் பண்றது நமக்கு ஒரு பாசிட்டிவ் செஷனாக இருக்கு. இருந்தாலும் 22,900 பாட்டம் லெவலாகவும் 22,950 நமக்கு டாப் லெவலாகவும் இருக்கு. இதுக்குள்ள மார்க்கெட் ரேஞ்ச் பவுண்டாகவும் கன்சிடர் ஆகிட்டு ஆஃப்டர்நூன் செஷனுக்கு மேலே நல்ல மொமெண்ட் இருக்கிற மாதிரி தெரியுது. மோஸ்ட்லி காலையில் பொசிஷன் எடுக்கிறது கொஞ்சம் அளவான லாட்சஸ் எடுக்க, ஏன்னா மார்னிங்கே கொஞ்சம் கன்சல்டேட் ஆகிற மாதிரி இருக்கு. அப்போ ப்ரீமியம் ரெண்டு சைடும் டிக்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. இந்த பொசிஷன் இப்போ இருக்க ட்ரெண்ட் மட்டும்தான். மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த ட்ரெண்ட் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்கலாம். ஆப்ஷன் ஸ்டார்டட் எம்எஸ்வி ஸ்டைல் ஃபுல் கன்ஃபியூஷன் அப்புறம் என்ட்ரி பண்ணுங்க. என்ட்ரி பெர்ஃபெக்டாக இருக்கும்.